துறை சார்பாக இடைநிலை மாணவர்களை பள்ளியில் சேர்க்கும் பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக வருகை புரிந்திருக்கக்கூடிய ஏபிஓ சார் அவர்களுக்கும் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் டிபிஓ சார் அவர்களுக்கும் பள்ளி இடைநின்ற மாணவர்கள் எவரும் இல்லாத ஒன்றியமாக மாற்ற வேண்டும். நோக்கம் ஒன்றுதான். அனைத்து மாணவர்களும் கல்வி பயில வேண்டும். அடுத்தடுத்த நிலை கல்விகளுக்கு கட்டாயம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். இளஞ்செடி கல்வி 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 கலை பயணத்தை தொடங்கி கொரோனா காலகட்டத்திற்கு பின்பு மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் இடைவெளியை குறைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கிறோம். நீங்களும் சிறப்பாக செஞ்சிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பானது கல்வித்துறையானது உங்களுக்கு வழங்கியிருக்கு. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இன்னொன்று, இந்த விழிப்புணர்வு என்பது எங்களோட உங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா ஃபீல்டு லெவலில் நீங்கள் போய் பார்த்துருக்கிறீங்க. அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்தால் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த மக்களை தேடி கல்வியுடைய முக்கியத்துவத்தை குறிப்பாக உணர்த்தணும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பெருமங்களை நீங்கள் அனுசரித்து போகணும். அங்கே இருக்கக்கூடிய தலைமையாசம், தொடக்கப்பள்ளி தலைமையாசம் அல்லது உயர்நிலைப்பள்ளி தலைமையாசம் எந்த உங்கள் குடியிருப்பு பகுதிகளை கொடுக்குறாங்களோ முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி பள்ளியின் தலைமை ஆசிரியர், அரசியல் பிரமுகர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைநிற்றலை முற்றிலுமாக உழைக்கணும். இப்ப சார் சொன்னாரு, இந்த 6 ஒன்றியத்துல ஆலங்காயத்துல அதிகம் இடைநிற்றல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ அது வெகுவா குறைஞ்சு போச்சு. இன்னும் ஒரு சில சொற்ப எண்ணிக்கையில் தான் அந்த இடைநிற்றல் இருக்கிறது. அதையும் குறைக்க வேண்டும். இந்த கலைக்குழுவை பார்க்கும் போது கண்டிப்பா இடைநிற்றலே ஒன்றியத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிக அருமையான ஒரு கலைக்குழு இங்கு வந்திருக்கிறது. நம்முடைய பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நேரடியா சார் சொன்ன மாதிரி மணிக்கணக்கா பேசினா கூட அவங்களுக்கு மனசுல பதியாது. உங்களை மாதிரி கலைக்குழு மூலமா, இந்த இசை மூலமா அவங்களுக்கு அடிச்சு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா கேட்கும். அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் கண்டிப்பா கொண்டு வந்து பள்ளியில சேர்ப்பாங்க. அதனால இந்த இடைநிற்றல் விழிப்புணர்வு கலை பயணமானது மிக வெற்றிகரமாக அமைந்து எங்கள் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் இடைநிற்றலே இல்லாத ஒரு மாணவர்கள் அடுத்த கல்வி ஆண்டில் இருப்பார்கள் என்பதை இந்த மூலம் தெரிவித்து, கூடக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி, மற்றுள்ள பல்வேறு விழிப்புணர்வு சார்பான மருத்துவத்துறை,
எந்த துறையாக இருந்தாலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட். இதில் எல்லா நிலைகளிலும் பொருளாதார நிலை, கல்வியில், அதன் பிறகு விழிப்புணர்வு, சமூக ரீதியாக மாணவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், மக்களும் பின்தங்கி இருக்கிறார்கள். அதனால ஒரு தரவுகளின் அடிப்படையில் இந்த பிளாக்கை தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான மேம்பாட்டு திட்டங்களை நிதி ஒதுக்கீடு மூலமாக ஒதுக்கி அதை மேம்படுத்த வேண்டும். மக்களுடைய கல்வி, குறிப்பாக கல்வியினுடைய வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டத்துக்காகவும் பல்வேறு முன்னெடுப்புகளை நம்ம பள்ளிக்கல்வித்துறை, குறிப்பாக ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி துறையில் இருக்கக்கூடிய ஏபிஓ, டிசி, பிசி இருக்கக்கூடிய பிஆர்டி சூப்பர்வைசர்ஸ், பிஆர்டிஸ், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கீங்களா சார்? பல்வேறு நம்ம துறைகளில் நமக்கு ஒத்துழைப்பு நல்கி நம்முடைய மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பு அத்தனை அதிகாரி அவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கலைக்குழு ஊருக்கு சென்று நிகழ்வு முடித்த பின்னாடி கண்டிப்பாக இடைநிலை மாணவர்கள் அத்தனை பேரும் பள்ளியில் வந்து சேருவார்கள் என்ற இந்த உறுதியை நாங்கள் தருகிறோம். இப்பொழுது முதல் நிகழ்வாக வெயில் அதிகமாக இருக்கு. முதல் நிகழ்வாக ஒரு பறவை செய்வது என நாங்கள் கிராமத்தில் எப்படி நிகழ்வு செய்யப்படுகிறோம் என்பதை இப்போ ஒரு வழக்கமாக செய்கிறோம். முதல் நிகழ்வு ஒரு பறவை செய்வது
அது கண்கள் கனவுகளா 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 உன்னிடது பெருவிரலில் இன்னும் அழியாத மையதற்கு 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 மண்ணில மலையில மாட்டில காட்டில் உங்கேமை கணக்குதடா மண்ணில மலையில மாட்டில் காட்டிலும் உங்கேமை கணக்குதடா படித்த பாரதம் என்பது ஒன்று கட்டாய கல்வியின் லட்சியமே வருகிறதா படித்த தமிழகம் என்பது ஒன்று கட்டாய கல்வியின் லட்சியமே பெருமை பாருக்குள்ளே பரம்பரையாய் வாழ்ந்தவனே ஜாதி மத சிறுதனிலே ஆயுள் கைதியானவனே பலவிதி என்னும் தத்துவம் ஒன்று உலகில் என்றும் கிடையாது கல்வியாலே விதியின மாற்றி பாரினையால் பாருங்களே சொல்லுங்க. விதிதோறும் பாட்டு பாடி யாருக்காக? உங்க குழந்தைக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக. ஆமா, உங்க பிள்ளைக்கு நீங்க பணம் சேர்த்து வைக்கலாம், சொத்து சேர்த்து வைக்கலாம், பில்டிங் கட்டி வைக்கலாம், தோட்டத்தோரம் வாங்கி வைக்கலாம். இது எல்லாமே அவனுக்கு ஆடம்பரத்தை தான் கொடுக்கும். ஆமாண்ணே. இல்லாத அனுபவிக்கணும்னா, இல்லாத முறையா பாதுகாக்கணும்னா ஆமா, 1 2 ஆக்கணும், 2 4 ஆக்கணும், 4 5 ஆக்கணும். அதுக்கு முக்கிய தேவை கல்வி இருந்தாதான் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை ரெட்டிப்பா பண்ண முடியும். கண்டிப்பா. நீங்க ஓடி ராவு பகலா சம்பாதிக்கிறோம், பிள்ளைக்கு 2 காசு சாக்கிறோம், 4 காசு சேர்க்கிறோம். ஆமா, இது எல்லாமே ஒரு நல்ல வாழ்க்கையை தராது. ஆமா, அவனுக்கு நல்ல கல்வி மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை தரும். நல்ல வாழ்க்கை நீங்க சம்பாதிக்கிறத விட, நீங்க வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அவன் சம்பாதிப்பான் நல்ல கல்வியை கொடுத்தா. அந்த கல்வி நம்ம ஆலங்காய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கு கிடைக்கணும். எல்லா அருமையான கல்வி, அந்த அற்புதமான கல்வி, புகழ்மிக்க கல்வி, சிறப்பு வாய்ந்த கல்வி இப்ப நம்ம அரசு பள்ளியில இருக்கு. ஆமா, அந்த அரசு பள்ளியில கல்வி எப்படியா இருக்கு, மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு உந்துதலா மாத்துது அப்படின்ற விஷயத்தை நாங்க சொல்றதை விட ஒரு அருமையான நாடகத்தின் மூலமா எங்களுக்கு கலைஞர்கள் சொல்ல போறாங்க. ஒரு நாடகம் என்ன நாடகம் போட போறீங்க? ஆமா, அப்படியே கொஞ்சம் வெயில்ல நிக்காம அப்படி கொஞ்சம் உள்ளார வாங்க. ஆமா, இப்படி வந்துருங்க. வெயில்ல நிக்கிறீங்க, போறீங்க, ஆமா, நீங்க அப்படியே நல்ல இப்படி வந்துருங்க. வெயில இருக்கிற ஒதுங்கி போயிடாதீங்க. ஆமா, நம்ம ஒருத்தர் முன்னோக்கி கூப்பிடுறாங்க, முதல்ல முன்னேறி வாங்க. ஆமா, அப்பதான் வெயில நிக்கிறீங்க. சூப்பரா ஒரு நாடகம் பண்ண போறோம். அதே ஒரு விஷயம் தெரியுமாண்ணே,
சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கலாம்னு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க, மன்னரும் மாற்றார கற்றவனும் சீர்தூக்கியும் கற்றோரே சிறப்பானவர். ஏன்னா அந்த மன்னருக்கு அந்த பெரியருக்கு அந்த தேசம் மட்டும் தான் சொந்தம், ஆனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்பேற்பட்ட கல்வியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி ஒரு அற்புதமான ஒரு நாடகம் இதோ. ஹலோ ஹலோ பள்ளி இருக்கு, நமக்கு நல்ல வழி காட்ட இருக்கு. தன்ன நன்னே நான் நன்னே நானே 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 நன்னே நானே 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 நன்னே. ஆட்டம் பார்க்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம், கூட்டமாக கூடி நிற்கும் உங்களுக்கும் வணக்கம். ஆட்டம் பார்க்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம், கூட்டமாக கூடி நிற்கும் உங்களுக்கு வணக்கம். எத்தனையோ பேர் வந்து ஆடிருப்பாராட்டம், எத்தனையோ பேர் வந்து ஆடிருப்பாராட்டம். அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் காட்டும், அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் காட்டும். ஆட்டம் பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், கூட்டமாக கூடி நிற்கும் உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். அண்ணே அண்ணே வணக்கம் சொல்லிட்டேன். இப்ப ஏதோ வித்தியாசமா ஏதோ சொல்ல போறேன்னு சொல்லுங்க. ஆமாண்ணே. அப்படி என்ன வித்தியாசமா சொல்ல போறேன் அண்ணா? நம்ம ஊர்ல 100 பள்ளிகள் இருந்தாலும் 100 பள்ளிகள் இருந்தாலும் அதுல ஒரு பள்ளி, அதுல ஒரு பள்ளி காசு வாங்காத பள்ளி, காசு வாங்காத பள்ளி, நம்ம கழுத்தை நெரிக்காத பள்ளி, நம்ம கழுத்தை நெரிக்காத பள்ளி, நம்ம முதுகெலும்பு உடைக்காத பள்ளி, முதுகெலும்பு உடைக்காத பள்ளி, நம்ம மூச்சை திணறிக்காத பள்ளி, திரடிக்காத பள்ளி, தரமான கல்வியை தரக்கூடிய பள்ளி. அது என்ன பள்ளி? அது இலவசமா தரக்கூடிய பள்ளி. அது என்னென்ன பள்ளி? அதுதான் நம்ம அரசு பள்ளி. அரசு பள்ளி. ஓஹோ, அரசு பள்ளியை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே. சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணா. 2 பேர் பேசுன மக்கள் போயிடுவாங்க. ஆமா, நம்ம நாரதனை சொல்ல போறோம். ஆமாண்ணே, சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு போனோம்னு ஆமாக்கா நானும் ரெடியா நல்லா போனாக்கா போய் பாதியில நின்றுட்டாக்கா ஏன்
நிறுத்திட்டீங்க? ஏன்னா அந்த கல்யாணம் நின்னு போச்சு. அடிப்பாய் மக்கா, எதுக்காக நிறுத்தினாங்க? அப்படி கேளுக்கா, அந்த பொண்ணு இப்பதான் 8ஆவதே படிக்குதுக்கா. அது வயசு கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து நிறுத்திட்டாங்கக்கா கல்யாணத்தாவ. இது என்னடி கொடுமையா இருக்குது? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாக்கா அவங்களுக்கு என்ன போச்சு? ஏ கலா, அது அப்படி இல்லடி. உன் புள்ளியா இருந்தாலும் சரி, என் புள்ளியா இருந்தாலும் சரி, 18 வயசுக்கு இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் குழந்தைங்க தான். 18 வயசுக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அப்படிதான் வந்து நிறுத்துவாங்க. அது தெரியுமா? அப்படி 18 வயசுக்கு உள்ள கல்யாணம் பண்ணா 2 வருஷம் ஜெயிலும், 1 லட்சம் ரூபாய் அபராதமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 18 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் குழந்தைங்கன்னு சொல்லிட்டோம். குழந்தை இன்னொரு குழந்தைய சுமக்குமா? தப்புதான். அப்ப சுமக்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்து உடம்பு தாங்குமா? ரத்த சோகம் வரும். அந்த குழந்தை வந்து கருவிலே கலைஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் உயிர் கூட போகலாம் டெலிவரி அப்ப. அது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அது இல்லாம சின்ன பிள்ளாது அது போய் மாமனாரு மாமியாரு புருஷன் எல்லாரும் அனுசரிச்சு போற திறமை அதுக்கு வருமா? அதனாலதான் 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பொட்டை பிள்ளைக்கு 18 வயசுக்கு மேலேயும், ஆம்பளை பிள்ளைக்கு 21 வயசுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது. இவ்வளவு விஷயம் இருக்குதாக்கா? இதெல்லாம் தெரியாம அந்த காலத்துல எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல எங்களை கல்யாணம் பண்ணி துரத்திட்டாங்க. ஏய், அவங்க அப்படிதான் பண்ணாங்க. இனிமேலாவது நாமளாவது சரியா இருந்துக்கலாம். சரி, வேலை செய்யுங்க. வேலையை பாருங்க. காலைல என் பையனை பஸ் ஏத்தலான்னு கூட்டு போனேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் எங்க வீட்டுக்கு போய் வாசல் நிக்குதுல்ல, ஏத்தலான்னு கூட்டு போனேன். பள்ளிக்கூடத்துக்கு பஸ்ல ஏத்த மாட்டேன்னு இறக்கி விட்டானே. ஏண்டா? அதான் பஸ் ஃபீஸ் கட்டலன்னு இறக்கி விட்டான். சரி, அதுதான் இறக்கி விட்டான். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தனா, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என் பொண்டாட்டிக்கு வேற ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணிட்டுக்கிறாங்க. நீ ஃபீஸ் கட்டினாதான் உன் பையன் ஸ்கூலுக்கு வரணும், இதுக்கு மேல பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டு வர வேலை வச்சுக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்கன்னு. அதுதான் எப்படா கட்டுறது, என்ன பண்றது, அதே ஒரே யோசனையா இருக்குண்ணே. அப்படியா? இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற, நீ எதுக்கு இன்னும் சுமைய சுமக்குற? நல்லா பாரு, என் புள்ளிய நம்ம ஊரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். காலையில அவளை ரெடி பண்ணி விடுறது மட்டும்தான் என் வேலை. சாப்பாடு ஏதோ பழசு படிச்சுன்னா ஏன் எடுத்துன்னு வந்துடுறேன். பிள்ளைக்கு காலை உணவு திட்டம். காலையில அங்கேயே சாப்பிட்டுது. மத்தியானம் 1 மணிக்கு முட்டையோட மதிய உணவு. அப்படி போய் மதியம் முடிச்சு ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா சாயந்தரம் வந்தா இல்லம் தேடிய கல்வியில பிள்ளைங்க டியூஷனுக்கும் போயிடுது அங்கே. அதனால பிள்ளைங்களை பத்திய கவலை நமக்கு இல்லை. அது மட்டுமா, பிள்ளைங்களுக்கு செருப்பு கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல இன்னும் என்னென்ன தெரியுமா? நமக்கு தெரியாது. இன்னும் எவ்வளோ இருக்குது. செருப்பு, துணி, பேகு, இன்னும் எல்லாம் கேட்கறது. அங்க இல்லாத வசதிகள் இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன போய் அந்த மாதிரி கஷ்டப்படுற ஸ்கூல்ல உன் பிள்ளைய சேர்த்து விட்ட? என்ன பண்றதுன்னு பிள்ளைங்க நைட்ல எங்களுக்கு சொல்லி தராங்க. அப்படிலாம் பண்றாங்களா? ஆமாம்.